ஸ்ட்ரெஸ் அண்ட் டிசீசஸ். எதுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும், எதுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ண தெரியணும். நார்மல் ஸ்ட்ரெஸ் என்னது? ஸ்ட்ரெஸ் எல்லோருக்கும் இருக்குது. இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நார்மல் ரியாக்ஷன்ஸ் இருக்குது. ரன்னிங் அவே, ஃப்ளைட் ஆர் ஃபைட், எதிர்த்து தாக்குதல், அல்லது ஃப்ரீஸ் ஆர் ஃபெல்ட். ஓகே, சரி. எதுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வரணும்? ஸ்ட்ரெஸ் வியாதிகள் கொடுக்கும். ஆமாம், எப்படி ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணும்? எஸ், நீங்கள் ஒரு காரில் போகிறீங்க, காரில் போகும்போது நீங்கள் ஸ்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா உங்கள் பிரெயினுக்கு, உங்களுடைய பிரெயின் முழுக்க பிளட் சப்ளை கம்மியாகும், ஆக்சிஜனேஷன் கம்மியாகும். ஆக்சிஜனேஷன் என்னது? இப்போ கொரோனா காலத்தில் எல்லாருக்கும் தெரியும், பல்ஸ் ஆக்சிமீட்டர் போட்டுட்டு பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ஸ்ட்ரெஸ் டிசீசஸ் கொடுக்குமா? எஸ், ஹார்ட் டிசீஸ் கொடுக்கும். ஓகே, மூளைக்கு அடுத்தபடியாக முக்கியமான ஆர்கன் என்னது? நம்ம ஹார்ட். எதுக்கு ஹார்ட் அது பாதிக்கும்? கார்டிகோ ஸ்டீராய்ட்ஸ், அட்ரீனலின் எல்லாம் கிக்கின் ஆகும். இதெல்லாம் நீங்கள் அன்கான்ஷியஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் டிசைன் பண்ணி, ஐயோ நான் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன் மேடம், இவனை நினச்சி ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறான் மேடம், நீ ஸ்ட்ரெஸ் ஆகாத, என்ப்பா ஸ்ட்ரெஸ் ஆகுறான்ட்டு என் ஹஸ்பண்ட்டை எவ்வளவோ சொல்லுவேன் மேடம், கேட்க மாட்டேங்காங்க மேடம். இம்மா இது என்னது சுவிட்ச் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறதா? நோ, இட் இஸ் ஆல் அன்கான்ஷியஸ், இட் இஸ் ஆல் பில்டன். ஆஸ்துமா வரும். ஆஸ்துமான்னு என்னது? ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி. எடுத்துருவாங்க, உள்ளே போன காற்றை வெளியேற்ற முடியாது, அதான் மெயின் ஆஸ்துமா. ஓகே, ஸோ ப்ரீதிங் அடிபடும், ஹார்ட் அடிபடும், ஃபஸ்ட்டு பிரெயின். ஓகே, திங்கிங், பிளானிங், பிரெயின் எல்லாம் ஷட் ஆஃப் ஆகும். உங்கள் ரிஃப்ளெக்ஸஸ், ஸ்ட்ரெஸ்ஸோட காரை ஓட்டினீங்கன்னா யூ ஆர் ப்ரோன் ஃபார் ஆக்சிடென்ட். ரிஃப்ளெக்ஸஸ் கரெக்டாக இருக்காது. திடீர்னு நீங்கள் போயிட்டுருக்கீங்க, திடீர்னு எதிர்த்தாப்புல கார் வருது, ஓ கார் வருது, 2 ஆக்சிடென்ட் ஆக போகுது, இந்த ஸ்பீடில் நெருங்குது, இப்படிலாம் நினைக்க மாட்டோம். ஆட்டோமேட்டிக்காக ரிஃப்ளெக்ஸ் அடுத்த செகண்டு காலில் வந்து இங்கே நிற்கணும், ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்டில் பிரேக் அமுத்தணும். ஓகே, ஸோ அது எல்லாமே. ஸோ ஃபஸ்ட்டு பிரெயின் அடி வாங்கும், ஹார்ட் அடி வாங்கும், அதுக்கப்புறம் ஆஸ்துமா, ப்ரீதிங் ரிலேட்டட், டீப் ப்ரீத் பண்ணி லங்ஸுக்குள்ளே போய் விரிஞ்சு, அப்படின்னா தான் ஆக்சிஜனேஷன், நம்ம பிளட்டில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றி நல்ல ஃப்ரெஷ் ஆக்சிஜன் உள்ளே போகணும். அது நடக்காது. என்னது வரும்? ஒபிசிட்டி வரும், பாடி வெயிட் போடும், பசி ஜாஸ்தியாகும், எவ்வளோ சாப்பிட்டாலும் இன்னும் வேணும்னு தோணும். ஓகே, ஒபிசிட்டி ஆகும். அதுவும் ஸ்ட்ரெஸ் டைப் அப்படின்னே ஒரு ஒபிசிட்டி இருக்குது. இங்கே லோவர் அப்டமன் அந்த ஏரியாவில் பெருசாகும். ஸோ ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் பாடி அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஸோ டயாபெட்டிஸ் வரும். எஸ், சுகர் டைஜஸ்ட் ஆகாது, ஸ்ட்ரெஸ் ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸுக்கே டயாபெட்டிஸ் வரும். நிறைய நேரம் இந்த ஃப்ரீஸ்க்கு போகிறாங்க பார்த்தீங்களா, ஸ்ட்ரெஸ்ஸில் ஃப்ளைட் ஆர் ஃபைட் ஆர் ஃப்ரீஸ். அந்த ஃப்ரீஸ்லாம் மறதியை கொண்டு வரும். ஐயோ மறந்துரு, உனக்கு இப்படி ஒன்று நடக்கவே இல்லை, மறந்துரு. அது பிரெயினுடைய, மனதுடைய ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம். இந்த ஸ்ட்ரெஸ்ஸை நினச்சி நீ ஏன் கவலைப்படுற, மறந்துரு அப்படின்ட்டு பை டிஃபால்ட் ஆட்டோமேட்டிக்காக அன்கான்ஷியஸாக அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன் மறந்துடும். ஓகே, ஸோ ஸ்ட்ரெஸ்ல இருந்து நம்மளை பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் உங்களுக்கு இதை ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸை சொல்லி எப்படி அந்த ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளை பாதுகாக்கலாம் அப்படின்னு நான் சொல்லித்தரேன்.